பிரச்சனை பப்ளிக் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போய் தான் நாங்க வராங்க. நீங்க எல்லாம் கிட்ட போன கொடுக்குறீங்க, நீங்க அதை பண்றீங்க. ஸ்கூலுக்குள்ள தான் வந்திருக்கீங்க. இல்லையா நான் ஸ்கூல் போயிட்டு இது கட்ட நீ ஏரியா இதான் ஸ்கூல் கட்டணுமா மேடம்? மேடம் எது கட்டிங்க பாருங்களேன். எல்லாம் இருக்காங்க. வீடியோ எடுக்க போனா நமக்கு வீடியோ போடுறாங்க, ரிப்போர்ட்டர் அந்த மேடம் அடிக்கிறாங்க. இது ஸ்கூல் கட்டணமே கிடையாது. அம்மா உணவகத்தில் அரசு பள்ளி இயங்குவதாக தகவல் கிடைத்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரின் செல்போனை பிடுங்கி விரட்ட முயன்ற காட்சிகள்தான் இவை. சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் மண்டலத்திற்கு உட்பட்ட ஆதம்பாக்கம் வானவம்பேட்டை தெற்கு புது தெருவில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு தொடக்க பள்ளியுடன் சேர்ந்து அங்கன்வாடி மையமும் செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வரும் நிலையில் மழைக்காலங்களில் மழைநீர் முழுவதும் பள்ளியின் வளாகத்தில் தேங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து இப்பள்ளியின் புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பள்ளி குழந்தைகளுக்கு அருகிலுள்ள அம்மா உணவகத்தில் அமர வைத்து பாடம் நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் உணவகத்தின் கழிவுகளும் அங்கேயே கொட்டப்படுவதால் ஏற்படும் துர்நாற்றத்திற்கு மத்தியில் மாணவர்கள் அமர வைக்கப்படுவதாகவும் குழந்தையின் பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து தகவலின் பேரில் விசாரிக்க அம்மா உணவகத்திற்கு சென்ற செய்தியாளரை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கடவுளின் கிருபையால் எல்லாம் நல்லதே நடக்கிறது, நீங்கள் கிளம்புங்கள் என கூறி செய்தியாளரின் செல்போனை பறிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடவுள் கிருபையில நல்லா தான் இருக்கிறோம் நாங்க. நல்லா தான் இருக்கிறோம் நாங்க. இந்த ஒரு லஞ்சுக்கு தான் நாங்க இந்த இடத்துல வைப்போம். சாப்பிட வந்து தானே என்கிட்ட பேசி மேடம் போன் எதுக்கு புரியுறீங்க? போன் எதுக்கு புரியுறீங்க? இல்ல சொல்லியாச்சு. இங்க வர இல்ல சொல்லியாச்சு. மேலும் அங்குள்ள ஆசிரியர்கள் அனைவரும் செய்தியாளரை விரட்டியடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எல்லாம் இருக்காங்க. வீடியோ எடுக்க போனா நமக்கு வீடியோ போடுறாங்க, ரிப்போர்ட்டர் அந்த மேடம் அடிக்கிறாங்க. இது ஸ்கூல் கட்டணமே கிடையாது. அம்மா உணவு பக்கத்துல செயல்பட்டு வரோம். மேடம் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர்களை நிர்வாக சீர்கேட்டை கேள்வி கேட்காமல் அதனை செய்தியாக்க வந்த செய்தியாளரை விரட்டியடிக்க முயன்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமைச்சர் தாமு அன்பரசனின் தொகுதியிலேயே பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் நடத்த தகுந்த இடமில்லையா எனவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.